ஆப்கி அதாலத்துல யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா இவர் ரொம்ப பிடிவாதக்காரர். ஹர்தீப் சார், உங்க சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம். நீங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிவாதக்காரர்னு தெரிய வந்துச்சு. அதான் சல்மான் கான் ஒரு டயலாக் சொல்லுவாரு, ஒரு முறை நான் கமிட் பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. பிடிவாதம் பிடிக்கணும், அதுல எந்த விதமான தப்பும் இல்ல. அதனால உங்ககிட்டயும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் இந்த சார்ஜ அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுல கொஞ்சமா ஒரே ஒரு நுவான்ஸ் மட்டும் சேர்க்கிறேன். அதாவது எனக்குள்ள ஒரு டிஎன்ஏ டிஃபெக்ட்னே வச்சுக்கங்க. இல்லைன்னா இத வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா இதுல யாரோட தப்பும் இல்ல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே 3-4 வயசுல கிண்டர் கார்டன் படிக்கும் போதே பசங்க யாரோ உங்ககிட்ட வம்பு பண்ணாங்கன்னு அவங்க மூஞ்சிலேயே குத்திட்டீங்களாமே. 1956ல அப்போ எனக்கு 4 வயசுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு அப்போ ஜெர்மனியில போஸ்டிங் கிடைச்சது. அப்போ என்ன ஜெர்மன் கிண்டர் கார்டன்ல சேர்த்தாங்க. நாங்க அந்த காலத்துலலாம் இப்பவும் 6ஓட பசங்க எல்லாம் முடிய நிறைய வளர்த்துக்குவாங்க. தலையில கொண்ட மாதிரி வச்சு கட்டிக்கிட்டு அப்படிதான் ஸ்கூலுக்கு போவாங்க. நான் ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு போகும்போது அங்க அதிகமா ஜெர்மன் பசங்க தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் விசித்திரமா பார்ப்பாங்க. இவன் பையன்னு சொல்றான், இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்ப அந்த மொழியும் தெரியாது. அவங்க கிண்டல் பண்ற ஸ்டைல பார்த்தா பிசிக்கலா மாறிடுச்சு. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ரஜத் சார், ஸ்கூல்ல நடக்கிற புல்லிங் இல்லனா சிவில் சர்வீஸ் இல்லனா பொலிட்டிக்கல் லைஃப்லயும் சொல்றேன், உங்களை யாராவது புல்லிங் பண்ணா திரும்ப அவனை மூஞ்சிலேயே குத்துறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஆனா உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் இப்படிதான் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் உங்களை கட்டாயப்படுத்தி ஹாஸ்டல்ல சேர்த்தாங்களாமே, நீங்க செவிரேறி குதிச்சு ஓடிட்டீங்களாமே. நீங்க பண்ண டீப் ரிசர்ச்ல இந்த கதையும் உண்மைதான். என்னாச்சுன்னா, அது எங்க அப்பா ஃபாரின் மினிஸ்ட்ரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு இண்டோ சைனா லாவ்ஸ்ல போஸ்டிங் கிடைச்சது. அங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் கிடையாது. அதனால எங்க பேரண்ட்ஸ் நான் ஸ்கூலுக்கு போகணும்னு முடிவெடுத்தாங்க. அதனால என்ன ஹிமாச்சல் பிரதேஷ்ல சேர்த்தாங்க. ஆரம்பத்துல எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வரும்னு நினைச்சாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அந்த ஸ்கூல்ல கொஞ்ச நேரத்திலேயே எல்லா வழிகளுமே ரொம்ப மோசமா இருந்தது. எஜுகேஷன் அங்க சரியா இல்ல. அப்பா அம்மாக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதினேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. பசங்க சொல்றது எப்பயுமே சரியா இருக்காதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு கொஞ்சம் பாக்கெட் மணி கிடைக்கும். அதுல நான் டிக்கெட் வாங்கினேன், திரும்ப வந்துட்டேன். அடம் பிடிச்சு நான் பண்ணது சரியான விஷயம்தான். சரி, இதெல்லாம் உங்க சின்ன வயசு வாழ்க்கை. உங்க இளமை வாழ்க்கையை பத்தி சொல்றேன். 21 வயசுல நீங்க IFS பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மசூரி அகாடமிக்கு போனீங்க. அங்க எல்லாரை விடவும் ரொம்ப அழகா ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க டாப்பராவும் இருந்தாங்க. உங்க பேட்ச்மேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உடனடியா நீங்க காதலிச்சிட்டீங்களாமே. காதல் அப்படின்றது வெறும் படங்கள்ல தான் நடக்கும். உண்மையான வாழ்க்கை ரியல் லைஃப்ல அது கூட சேர்ந்து பிரச்சனை வரும், அதையும் சால்வ் பண்ணணும். எங்களுக்கு பிரச்சனை லேட்டரா தான் வந்தது. ஏன்னா நீங்க லக்ஷ்மி முருதேஸ்வர தேர்ந்தெடுத்ததுனால. இல்ல, முருதேஸ்வரால இல்ல, வேற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்களும் ஃபாரின் சர்வீஸ் சூஸ் பண்ணாங்க, நானும் அதே தான் சூஸ் பண்ணேன். சோ எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 2 பேரும் அம்பாசிடர் ஆயிட்டீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. வீட்டை யார் பாத்துக்குவாங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சோம், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவளோட அப்பா லாயரா இருந்தாரு, லா செக்ரட்டரியா இருந்தாங்க. அவர் இதுல ஒரு பெரிய பிரச்சனையாக போதுன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, உங்க கல்யாணத்தை அக்கார்டிங் டு ஸ்பெஷல் ஆக்ட்ல தான் பண்ணணும்னு சொன்னாரு. இல்லனா ஹிந்து மேரேஜ் இல்ல சீக் மேரேஜ்ல மேரேஜோட வெலிடிட்டில நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய காதலிச்சோம். இப்ப நல்லாவே இருக்கும். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து ஃபேஸ் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற பாண்டிங் ரொம்ப அதிகமாயிரும். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்களே, நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு உங்களோட 3 மாமாவும் கிளம்பி வந்தாங்களாமே. இல்ல
என்னன்னா, எங்களோட அப்பா ஒரு நாள் கொஞ்சமா எமோஷனல் ஆயிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, "ஏன் இப்படி பண்ற? நம்ம நல்ல சீக் கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க. அந்த டைம்லலாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தது. அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க, நல்ல சம்பந்தம்லாம் வருது. நார்மலா அப்போ எங்க கம்யூனிட்டில இருந்தவங்க ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரெல்லாம் இல்ல. ஆக்சுவலி எங்க பேட்ச்ல 5 பேர் இருந்தாங்க. ஸோ யாரோ இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால எங்க அப்பாக்கு நீங்களே சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லியிருக்காங்க." ஒருத்தர் எல்லார்த்த விட பெரியவரு. முதல்ல அவருக்கு எந்த ஆர்கியுமெண்ட்டும் கிடைக்கல. அவர் என்ன சொன்னார்னா, மகாராஷ்டிரியனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற? அவங்கெல்லாம் சாப்பாடுல சக்கரை போட்டு சாப்பிட்றவங்க. மகாராஷ்டிரியன் அப்படி பண்ண மாட்டாங்க, குஜராத்தி தான் அப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அந்த ஆர்கியுமெண்ட்டும் நடக்கல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணு அழகா இருக்கா, அறிவாளியாவும் இருக்கா, இவ்வளோ படிச்சிருக்கா. ஸோ யாரும் வந்து மிரட்டெல்லாம் இல்ல. எங்க அப்பா ஆரம்பத்துல ரொம்ப எமோஷனலா இருந்ததுனால அவங்கெல்லாம் அவங்க தரப்புல இருந்து எங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவோட உண்மையான மகன் நானு. ஆனா அதுக்கப்புறம் இவ மகளாயிட்டா. மொத்தமா எல்லாத்தையும் மாத்திட்டா. ஆனா அதனால அவங்க சீக் கலாச்சாரத்தை கத்துக்கிட்டாங்க. உங்களால குருமுகி படிக்கவும் முடியும், எழுதவும் முடியும்னு கேள்விப்பட்டேன். என்னால படிக்க முடியாது, இதுதான் உண்மை. நான் அமிர்த்சர்ல எலெக்ஷன்ல நிக்கும்போது கிண்டர் கார்டன் பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்கல்ல, எனக்கும் அதே மாதிரி தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க என் அம்மா கூட இருந்து நான் பட்டியாலால டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் போகும்போது அப்போ அவங்க குருமுகி கத்துக்கிட்டாங்க. அவங்க அதுல ரிசைட்டேஷனும் அவங்க பண்ணுவாங்க. அதோட பிரேயர்ஸ்ல பாட்டும் பாடுவாங்க. ஆ, நாங்க 2 பேரும் எங்களோட ஃபேமிலிய நாங்க டீப்லி ரிலீஜியஸ்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்பிக்கை இருக்கு. வி ஆர் பிலீவர்ஸ். அண்ட் நான் வித்தவுட் ஹெசிடேஷன் ஒரு விஷயத்தை ஒத்துக்க தயாரா இருக்கேன். ஷி நோஸ் மோர் அபவுட் சிக் ரிலிஜன் அண்ட் சிக்கிசம் தென் ஐ நோ. ஆக்சுவலி நானும் என்ன ஒரு டிவோட் சிக்கா நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் இன் டெனட்ஸ் ஆஃப் சிக்கிசம், பட் ஷி ஹாஸ் கான் டு த ஹையர் லெவல் ஆஃப் சிக்கிசம். உங்க பசங்க, அதாவது உங்க பொண்ணுங்க ஒரு தமிழ் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்த போது நீங்க உங்க மாமா மாதிரியே பிரச்சனை பண்ணீங்களா, இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, இவங்க தமிழ்நாடு கூட தமிழ்நாட்டை சேர்ந்த பையனை லவ் பண்றேன்னு சொன்ன போது ஆக்சுவலி அவங்க பிராமின் ஐயங்கார். அதுக்கப்புறம் அந்த பையனை சந்திக்கும் போது அந்த பையன் நான் ஒரு அக்னோஸ்டிக் அண்ட் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. ஐயங்கார்ல எப்படி அப்படி இருப்பாங்கன்னு நான் யோசிச்சேன். அங்க வேணான்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஹீ இஸ் லைக் எ சன் டு அஸ். எங்களோட 2வது பொண்ணு ஐரிஷ் அமெரிக்கான கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் அயர்லாண்டை சேர்ந்த ஒரு பையன். அவங்க ஃபேமிலி சிஸ்டமும் எங்க சிஸ்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்க 2 பசங்களும் மேரிடு. இப்போ எங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் எங்க கிராண்ட் சில்ட்ரன் மேல தான். உங்க குடும்ப விஷயங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது ஓகே. ஆஸ் அ டிப்ளமேட், நீங்க ஸ்ரீலங்கால இருக்கும்போது, கொலம்போல இருக்கும்போது நீங்க பிரபாகரனை சந்திக்க போனீங்க, காட்டுக்குள்ள போனீங்க, உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் போனீங்க. இப்படிப்பட்ட பிடிவாதம் இது பிடிவாதத்துக்கான விஷயமே இல்ல. அந்த டைம்ல நான் ஸ்ரீலங்கால ஒரு எத்னிக் கிரைசிஸ் நடந்துச்சு, சிவில் வார். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வார் நடந்துட்டு இருந்தது. எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது என்னன்னா, நான் ஜாஃப்னாக்கு போய் எல்டிடியோட லீடர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை போய் சந்திக்க முயற்சி பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல பிரச்சனைக்கான பீஸ் அக்ரிமெண்ட். அல்டிமேட்லி அதோட பேர் என்னன்னா இந்தியா ஸ்ரீலங்கா பீஸ் அக்ரிமெண்ட் 1987ல நடந்தது. அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு எல்டிடி லீடருக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக என்ன அனுப்புனாங்க. அந்த டைம்ல லேண்ட் மைன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அங்க இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணோம். அப்புறம் அவங்க ஜாஃப்னாக்கு போய், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜாஃப்னாக்கு போய் அங்க நானம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க எல்டிடியோட ஆளுங்களை சந்திச்சேன். அந்த டைம் முழுக்க முழுக்க இன்சர்ஜென்சி சிச்சுவேஷன் தான் இருந்தது. நான் எந்த விதமான பிடிவாதமும் பிடிக்கல. அவங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்தே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அப்ப நான் அதை ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு நினைச்சேன். இப்போவும் நான் அதான் நினைக்கிறேன். அதாவது அட் த என்கேஜ் நாம ஒரு இடத்துக்கு போய் இன்சர்ஜென்ஸ் குரூப் கூட அவங்கள பார்த்து
டெரரிஸ்ட் லீடரை சந்திச்சு கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டமா தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ரொஃபஷனலி ஹை ப்ரொஃபைல் கேசஸ். நீங்க காட்டுக்குள்ள எப்படி போனீங்க? இந்த படத்துல தான் காட்டுவாங்களா, அந்த மாதிரி உங்க கண்ணை கட்டி தான் கூட்டிக்கிட்டு போனாங்களா? இல்ல, என்னாச்சுன்னா ஜாஃப்னாக்கு போய் சேர்ந்த உடனே அங்க உள்ள லீடர்ஸ்லாம் என்ன வந்து பார்த்தாங்க. எங்களோட மிலிட்டரி அட்வைசர்ஸும் இருந்தாங்க, நேவல் ஆபீசர்ஸும் இருந்தாங்க. வி.கே. குப்தா சார் அவரும் எங்களோட தான் இருந்தாரு. நாங்க போனோம், அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து மெசேஜ் கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னோம். இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா சந்திக்க வைக்கிறோம் அப்படின்னு எங்ககிட்ட அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்களை இப்படியே கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நேரத்துல யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவங்கள வண்டியில கூட்டிட்டு போனோம்னா இவங்க எங்க இருந்து எங்க போறாங்கன்னு ரூட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனை யாருக்காவது கொடுத்து அங்க பாம் பிளாஸ்ட் நடக்கும்னு பயந்துட்டாங்க. அவங்க அதனால நைட்டு கூட்டு போறோம்னாங்க. ஏன்னா அந்த டைம் லைட் எதுவும் இருக்காது இல்ல, ஏர் ரைட்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அங்க. அப்ப நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா பிளைண்ட் ஃபுல் பண்ணுங்க, கண்ணை கட்டிருங்க. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நீங்க எங்க கெஸ்ட், அந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம். அப்புறம் சுத்தி சுத்தி கூட்டு போனாங்க. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ரூட்டே நமக்கு புரியாத மாதிரி, ஒருவேளை 1/2 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் டர்ன் பண்ணா நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி இல்லாம சுத்தி கூட்டு போனாங்க. ராஜீவ்காந்தி சார், ஜெயவர்தனே சாருக்கு இடையில டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, நீங்க டெல்லி வரைக்கும் வர்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். அங்கிருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரை ஜெஃப்னால இருந்து ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு போய் டெல்லியில டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனா நிறைய ஆபத்து இருந்துச்சு, லேண்ட் மைன்ஸ் இருந்துச்சு, அங்க கன்ஸோட நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க, பாம்ஸும் வெடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அது ரொம்ப சீக்ரெட்டிவ் மிஷனா இருந்தது. அதோட யாரும் யார்கிட்டையும் இத பத்தி சொல்லிக்கல. எங்களோட ஏஜென்சிஸ்க்கும் தெரியாது இத பத்தி. அப்போ பிரதமர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு இதுக்காக. உங்க ஏஜென்சியோட சீஃப், R&AWயோட சீஃப், அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நாங்க ஒரு எம்எஸ்னரியை அனுப்பியிருக்கோம். அவங்க அனுப்பின எம்எஸ்னரியும் ரொம்ப ஜூனியர். அவனை பத்தி யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ஏதாவது அரசியல்வாதியோ இல்ல மந்திரியோ அனுப்பியிருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல மொத்தமா பரவி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒன்னு சொன்னாங்க. அது எஃபெக்ட்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. R&AWயோட சீஃப் ஜிக்சித் சார் தான் சொன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, ஓ, நீங்க யாரையோ அனுப்பியிருக்கீங்களா? அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களோட குரூப்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இனி காத்துல எந்த குருவி பறந்தாலும், அதாவது ஃபிளைட், மிஷன் எது இருந்தாலும் ஷூட் அவுட் பண்ணிடுவோன்னு. ஆனா கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல லக்ஷ்மி, என்னோட செகண்ட் டாட்டரோட டெலிவரி டைம் இருந்தது. டெய்லி 5 மணிக்கு பிரஸ் பிரீஃபிங் பண்ணுவா, ஏன்னா பிரீஃபிங் ஆஃபீஸரா இருந்தா. ஆனா இது எப்பவும் என்னோட பிடிவாதத்துல தான் நடக்குன்னு நான் யோசிக்கல. சில பேர் தீக்ஷித் சார், ஹர்தீப் பூரி சேர்ந்ததுனால தான் இது நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம், அந்த ஆபத்தையும் தாண்டி நீங்க ஹீரோவாயிட்டீங்க. லக்ஷ்மி மேம் இங்க தான் இருக்காங்க. நீங்க அந்த மிஷனுக்கு போகும்போது பயந்தீங்களா இல்லையான்னு அவங்க கிட்ட நான் இப்ப கேட்டே ஆகணும். பயம் இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த கடவுள் மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருந்துச்சு. அவரு அங்க போய் அவரு எந்த விஷயத்துக்காக அங்க போறாரோ, அவரு நம்ம நாட்டுக்காக பண்ணணும்னு போறாரு. கண்டிப்பா அதுல நல்ல முடிவா தான் இருக்கும்னு நினைச்சேன். அவருக்கு பீஸ் ப்ராசஸ்ல எல்லாத்தையும் இணைக்கிறதுல கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, கவலையும் இருந்துச்சு. அதனால அந்த கடவுள்கிட்ட எல்லாம் சரியா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். சார், என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த ஆபத்தையெல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்கேருந்து தைரியம் கொண்டு வரீங்க? இந்த மோட்டிவேஷன், இந்த ஸ்பிரிட் எல்லாம் எங்கேருந்து கொண்டு வரீங்க? எங்க 10வது குருவோட ஒரு அழகான பிரேயர் இருக்கு. அது என்னன்னா, देश शिवा बर मोहे ईहे शुभ कर्मन ते कबू ना टरूं ना डरूं और 100 जब जाए लड़ूं निश्चय कर अपनी जीत करूं. எந்த காரணத்துக்காக ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்களோ அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா எதுக்கும் பயப்பட வேண்டாம்.